அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம் ஒரு ஈமான் சம்பந்தமான விஷயங்களின்படி அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வது. அதாவது அல்லாஹுவை கொண்டு ஈமான் கொள்வதில் முதல் பகுதியை முடித்துவிட்டு இரண்டாம் பகுதியாக இரண்டாவது அக்கீதாவாக வலாஷையும் மிஸ்லஹு, அவனை போன்ற எந்த ஒரு வஸ்துவும் கிடையாது. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இதனுடைய விளக்கம் என்னவென்றால், அவனை போன்று படைக்கும் தன்மை யாரிடம் கிடையாது, அவனை போன்று பரிபாலிக்கும் தன்மை யாரிடம் கிடையாது, அவனை போன்று இந்த மக்களை சரியான முறையில் நடத்தக்கூடிய தன்மை யாரிடம் கிடையாது. ரிசிக்களிக்கும் தன்மையாக இருக்கட்டும், கருணை காட்டக்கூடிய தன்மையாக இருக்கட்டும், கண்டிக்கும் தன்மையாக இருக்கட்டும், இதை போன்று பல்வேறு விஷயங்களில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்களுடன் ஒப்பிடும்போது எங்கேயோ இருக்கின்றான். சில நபர்கள் கூறுவார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் அன்பு என்பது 70 மடங்காக இருக்கும் என்று கூறுவார்கள். இதன் மூலமாக நாம் தெரிய வேண்டும், ஒரு தாயின் அன்பு 1 மடங்கு என்றால் இறைவனின் அன்பு 70 மடங்கு என்றால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு விதமான தன்மைகளையும் ஒவ்வொரு விதமான சிஃபத்துகளையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விட, மலக்குமார்களை விட, ஜின்களை விட எவ்வளவு உயர்ந்திருப்பான். அதன் காரணமாகத்தான் அவன் படைத்த இறைவனாக இருக்கிறான். நாம் அவனால் படைக்கப்பட்ட படைப்பின் நாங்களாக இருக்கின்றோம். எனவே இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.